பிதாவுக்கு வந்து ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறாரு, அந்த ஒரே பையனை தான் ஒரே பேரான குமாரன் அப்படின்னு பைபிள் சொல்லுது நினைச்சிட்டு இருக்கோம். ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பசங்களா மாறிட்டோம், அவர் மூத்த குமாரனா மாறிட்டாரு, நம்மலாம் இளைய குமாரனா மாறிட்டோம் அப்படின்னு டீச் பண்ணாங்க. கடவுள் என்ன சொல்ல வராரு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே பேரானவன் அப்படின்னு இருக்கு. பிதாவினுடைய முழு தன்மையும் உடைய பிதாவை இவர் மாத்திரம்தான் காண்பிக்கிற தன்மையில இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அதனால்தான் இவர் ஒரே பேரானவர். இந்த ஒரே பேரானவரால மாத்திரம்தான் பிதாவை காமிச்சே கொடுக்க முடியும். அவருக்குள்ளதான் அந்த தன்மைலாம் இருக்குது. இந்தந்த மனிதர்களுக்கு நோயில பலவீனப்படுறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து இவர் என்ன பண்றாருன்னா மனதுருகுகிறார். தன்மை அங்க வெளிப்படுது. யாரெல்லாம் பாவத்தின் கட்டில இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் காண்பித்து அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். யாரு? இயேசு. இந்த பிதாவின் தன்மையை காண்பிக்கிற கெப்பாசிட்டி இவருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இவர் ஒரே பேரானவர். யுனிக் தேவ ரகம் சொல்லுங்க. தேவ ரகம் சொல்றல, இது வேற ரகங்க அப்படின்றல. அந்த மாதிரி இயேசு வேற ரகம். என்ன ரகம்னா ஒரே பேரான ரகம். இந்த ஒரே பேரானவக்குள்ள என்ன எசன்ஸ் இருக்குன்னா இவர்னால மட்டும்தான் பிதாவையே காண்பிக்க முடியும், வேற யாருனாலையும் காமிக்க முடியாது. அதனால தான் ஒரே பேரானவர். இப்ப பிதா என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரே பேரானவரை வைத்து உங்க எல்லாத்தையும் நான் தேவ குமாரரா மாத்த போறேன். எப்படின்னா இயேசு எப்படி பிதாவை மாத்திரம் காண்பிப்பதற்கு தன்மையுடையவராக இருக்கிறாரோ அது போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிதாவை சுலபமாக ரொம்ப இயல்பாக காண்பிக்கக்கூடிய நபராக மாற்றும்படி உங்க எல்லாம் குமாரரும் குமாரத்திகளுமாக தெரிந்து கொண்டார். அதில் தான் இயேசுவை ஒரே பேரானவர் அப்படின்னு நீங்க சொல்றாரு. இப்போதைக்கு இயேசுனால மாத்திரம்தான் பிதாவை காண்பிக்க முடியும். ஆனால் இயேசு வந்துட்டு போய் ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் அந்த கல்வாரி சிலுவை கேட்டை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா பிதாவை இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் காண்பிக்கும்படி பிரதிபலிக்கும்படி ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொண்டார். இந்த சபையில் இருக்க ஒவ்வொருத்தரும் மூலமாகவும் பிதா வெளிப்படுவார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், என்னை காண்கிறவன் அவை காண்கிறான். பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் பிதாவை பார்த்துருவீங்க. இந்த ஒரே பேரான குமாரன் அப்படின்ட்டு யுனிக்கான தேவ ரகமான குமாரன். அந்த குமாரன்ட்டு வெளிப்படுறதெல்லாம் எப்படி வெளிப்படும்னா நிழலானாலும் நிஜமானாலும் அதில் பிதாவானவர் தெரிவார். நம்ம சொல்கிறோம்ல, இவன்கிட்ட பாருங்க அவங்க அப்பாவுடைய சாயல் அப்படியே தெரியுது, அப்பாவுடைய குணம் அப்படியே தெரியுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவன்கிட்ட ஏதோ 1-2 தான் தெரியும். ஆனால் இயேசுடைய ஒவ்வொரு அசைவிலையும் யார் தெரிவானா பிதாவுடைய பிரசனம் தெரிஞ்சுட்டே இருக்கும். முழு பூமியில் தான் இருக்கிறோம், உலக மக்களோட தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்குள்ள என்ன ரூட் இருக்குது, என்ன சாயல் இருக்குன்னா பிதாவின் தன்மை, பிதாவின் சாயல். ஏதோ வெளியே மண்ணா விழுந்துச்சு, கடல் பிளந்துச்சு அப்படி பார்த்த சந்ததியில் நம்ம உள்ள ரியலாக அனுபவிச்சு ஃபீல் பண்ணி தொட்டு பார்த்து கண்ணால் பார்த்து கட்டி அணைக்கிற சந்ததி. தேவனை அப்படி முகமுகமாய் பெற்றிருக்கிறோம். ஆமே.